தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். Realme நமக்கு ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸ் அமைச்சிருக்காங்க. இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ்ல என்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். Realme P3 Pro பாக்ஸ் இருக்கு அண்ட் கூடவே UV லைட்டும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ள குயிக்கா என்னென்ன இருக்குன்னு வந்து பாத்துருங்க. அண்ட் இந்த வாட்டி கலர் சும்மா மின்னுது. ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லாம் பாக்ஸ் என்ன டிசைனை பார்த்து இது கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த டிசைன் எனக்கு பர்டிகுலர்லி வந்து பிடிச்சிருக்கு இந்த கலர் பேட்டர்னோட பார்க்கும்போது. ஏன்னா அது நார்மல் கிடையாது. நீங்க இருட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்ல டிஸ்பிளே பார்த்த உடனே உங்களுக்கு பெசல்ஸ் இருக்கிறது நல்லாவே வந்து விசிபிளா தெரியும். ஆனா அது குவாட் கர்வ்டா இருக்கிறதுனால பின்பக்கம் அந்த டிசைனோட சேர்ந்து இந்த டிஸ்பிளேவும் கொஞ்சம் மெர்ஜ் ஆகும் போது கையில் எடுக்கும் போதே ஒரு லைட் வெயிட்டான ஃபோன் ஃபீல் இருக்கு. அப்போ வெயிட் செக் பண்ணிடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 192 கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அடடா கரெக்ட் 192 கிராம் தான் கரெக்டாக இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் போட்டு பார்க்கல, ஃபர்ஸ்ட் டைமும் அக்யூரேட்டாக சொல்றேன். ஸோ இந்த டிசைன் பேரு நெபுலா க்ளோ அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு பார்க்கறதுக்கு கண்டிப்பாக இது வித்தியாசமாக தான் இருக்கும். இது இல்லாமல் இன்னும் 2 கலர் இருக்கு. அதில் வீகன் லெதர் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ஸ்டெல்லர் ஃப்ளோ அதில் காம்பினேஷன்லாம் எடுத்து வந்திருக்கும். ஒவ்வொரு டிசைனுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அது அப்படி இருந்துட்டு போட்டோம். நமக்கு இது எப்பயாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை இந்த லைட் அடிச்சா மட்டும் தான் வருதான்னு கேட்டிங்கன்னா லைட்டே இல்லாட்டி கூட நீங்கள் நைட் டைமில் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியுது. ரொம்ப பளிச்சுன்னு தெரியணும்னா அந்த யூவி லைட்லாம் வந்து படும்போது இன்னுமே சூப்பராக தெரியுது. ஆனால் விஷயம் என்னன்னா இது பின்பக்கம் மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் மெஜர்ஸ் இல்ல. ஆனா நீங்க கையில் எடுக்கும் போது கொஞ்சம் ஸ்லிப்பரியா தான் இருக்கு. சோ அவங்க பாக்ஸ்ல கொடுத்த கேஸோ ஏதோ ஒரு கேஸோ நீங்க போட்டு சேவ் பண்ணிக்கணும். ஏன்னா கையில இருந்து வழுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. பிரைட்னஸ் லெவல்ஸுமே வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. 1200 நிட்ஸ் தான். பட் அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அண்ட் உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1500 நிட்ஸ். பட் இவ்வளவு இருந்தாலும் நமக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல HDR சப்போர்ட் வந்து கொடுக்கல. யூடியூப்ல மட்டும் HDR சப்போர்ட் இருக்கு. அதுல கலர்ஸ் உங்களுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு பேஸும் ஓரளவுக்கு வருது. கீழே தான் இருக்கு. ஃபாஸ்டா இருக்கு. கார்னிங்குலர் கிளாஸ் 7A ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்பக்கமா இருக்கட்டும், சைடுல இருக்கக்கூடிய ஃப்ரேம்ஸா இருக்கட்டும், இது ரெண்டுமே பிளாஸ்டிக் தான். PWM டிமிங் இந்த செக்மெண்ட்லயே ஹையஸ்ட் கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. 70 நிட்ஸ்க்கு மேல 70 நிட்ஸ்க்கு கீழே DC டிமிங்கும் இருக்கும். இந்த போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கல்ல எப்படி இருந்தது? ஏன்னா பிரைமரி கேமரா அவங்க 50 மெகாபிக்சலுக்கான Sony IMX896 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சென்சர் யூஸ் பண்றதா சொல்றாங்க. இந்த செக்மெண்ட்லயே லார்ஜஸ்ட் சென்சர். இதுல எடுக்கக்கூடிய போட்டோஸ் நமக்கு நார்மலா இருக்கட்டும், நீங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா போர்ட்ரேட்ல இருந்து எல்லா விதமான ஷாட்டுமே பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. என்ன ப்ரோ எல்லாமே ஒண்ணுத்திலே சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? ஆனா பின்பக்கமா பார்க்கிறதுக்கு உங்களுக்கு முக்கோண மாதிரி தெரியுதா? இதுல ஒண்ணுதான் பிரைமரி 50 மெகாபிக்சலுக்கான சென்சர். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 2 மெகாபிக்சலுக்கான மோனோக்ரோம் தான். மேல இருக்கிறது ஃபிளாஷ். அவ்வளவுதான். இந்த அல்ட்ரா வைடு மத்ததெல்லாம் வந்து கொடுக்கல. சோ ஒரே சென்சர் நாங்க பெருசா நல்லா கொடுக்குறோம்ன்றது போல அவங்க கொடுத்துருக்காங்க. பட் அப்படி இருக்கிறது உங்களுக்கு ஓகேவா? உங்க கருத்து என்னன்னு சொல்லுங்க. பட் அந்த சாம்பிள்ஸை பார்க்கும்போது நீங்க டே டைம்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் எடுக்கும் போது இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஸ்கின் டோன்லாம் ரொம்ப ஓவர் பூஸ்ட்லாம் வந்து பண்ணல. கிளாரிட்டியும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. டைனமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்கு. ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 24mm அந்த டீடைல்ஸ் எல்லாமே கேப்சர் ஆயிருக்கு. ஒருவேளை போர்ட்ரேட் ஷாட் பக்கம் போகணும் அப்படின்னாலுமே போர்ட்ரேட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிரெக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா பண்ணிருக்கு. சரி, ரியர் ஃபேசிங் கேமரால தான் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கு போல. செல்ஃபில அந்த அளவுக்கு இருக்குமான்ற டவுட் இருந்தது. செல்ஃபி சர்ப்ரைசிங்லி கேமரா சாம்பிள்ஸ் எனக்கு பார்க்கிறதுக்கு பிடிச்சிருந்தது. அப்ப இதுல என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா 16 மெகாபிக்சலுக்கான Sony சென்சர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பட் கிளாரிட்டியா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ப்ராசஸ் பண்ணி நல்லா கொடுத்திருந்திருக்கு. சோ இது எல்லாமே டே டைம்ல. சோ இந்த சாம்பிள்ஸ் எல்லாமே எங்களுக்கு கிடைச்ச அந்த 2 நாள் டைம்ல மட்டும் தான் பண்ணிருக்கோம். ஃபுல் ரிவ்யூல இதோட கேமரா ஃபுல் இன் டெப்தா டெஸ்ட் பண்ணுமா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சீக்கிரமா கொண்டு வரேன். அவுட் ஆஃப் தி பாக்ஸ்ல நமக்கு Realme UI 6 AI பத்தி பேசாம விட்டீங்க. ஆமால, இப்போ இந்த ஜெனரேஷன்ல வர்ற எந்த பட்ஜெட்டா இருந்தாலும் நம்ம AI பத்தி பேசிதான் ஆகணும். இதுலயுமே AI இருக்கு. AI பெஸ்ட் ஃபேஸ், AI Rs.22, AI மோஷன் டீப்ளர், AI ரிஃப்ளெக்ஷன் ரிமூவர், இதெல்லாம் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்துருந்தோம். அது இதுலயுமே வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவா வந்து பாத்தீங்கன்னா இந்த போன்லயுமே உங்களுக்கு சர்க்கிள் டு சர்ச்சுமே இருக்கு. ஆமாங்க, ஆடியோ வருது. மற்றபடி AI ரைட்டர், AI ரெக்கார்டிங் சம்மரி, AI ரிப்ளை அண்ட் AI ஸ்மார்ட் லூப் எல்லாத்துக்குமே AI போட்டாங்க. இதெல்லாம் Realme UI 6ல கொடுத்துருக்காங்க. Android 15 மேல ரன் ஆகுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ண உடனே நீங்க அந்த ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ், ஒரு சில ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியும். நமக்கு தான் வேணாம்னா நம்ம எடுக்க வேண்டியதா இருக்கு. பிளஸ் 2 OS அப்டேட் 3 வருஷத்துக்கு தான் செக்யூரிட்டி அப்டேட் தராங்க. இவ்வளவு AI கொடுத்தாங்களே, இன்னொரு வருஷம் OS அப்டேட்டும் இன்னொரு வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அதே போல இந்த குளோபல் சர்ச் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருந்தாலும் அதுலயுமே ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் அப்பப்போ வரும்.
Snapdragon 7s Gen 3 இருக்கு. AnTuTu ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 7.5 lakh கிட்ட எங்களுக்கு வந்தது. இது எல்லாமே ஏசி ரூம்ல நாங்க வைக்கல அண்ட் நார்மல் மோட்ல ரன் பண்ணி பார்த்தோம். GT மோட்ல எல்லாம் போடல. ஏன் சொல்றது உங்களுக்கே புரியும். அண்ட் மத்தபடி CPU throttling இருக்கட்டும் 3D extreme stress test இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே நாங்க ரன் பண்ணி பார்த்தோம். அண்ட் 3D extreme stress test highest செட்டிங்ஸ்ல நம்ம வந்து ஓடும்போதும் அதுல என்ன அதிகமான டெம்பரேச்சர் போச்சுன்றது நீங்க வந்து பாக்குறீங்க. சோ ஹீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு கட்டுப்படுத்துறது ஓவர் ஹீட்டிங் இல்ல. அதுக்கான காரணம் இதுல பெரிய வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்திருக்கிறது. பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கேமிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க BGMI மற்றும் Free Fire ரெண்டுத்துலயுமே 90 FPS கான சப்போர்ட் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இனிஷியலி Free Fireல மட்டும் தான் 90 FPS இருந்தது. அதோட கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. பட் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ற இந்த டைம்ல கொஞ்சம் சுட சுட வந்து BGMIலயும் 90 FPS கான அப்டேட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்டேட் பண்ணி கொஞ்சமா வந்து விளையாடி பார்த்தோம். ஸோ இனிஷியலா விளையாடும் போது ஓரளவுக்கு வந்து நல்லா இருந்த மாதிரி தான் தெரியுது. பட் இன்னும் இன்டெப்தா டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. உங்களுக்கு ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வேணுமான்றத சொல்லுங்க. ரெண்டாவதா CODல 60 FPSல கேமிங் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்திருக்கு. அண்ட் மற்ற இடத்துலலாம் நாங்கள் வந்து ஏஐ போட்டோமே கேமிங்கில் விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேமிங்கில் பார்த்தீங்கன்னா ஏஐ மோஷன் கண்ட்ரோல் ஏஐ அல்ட்ரா டச் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேம் பிளே பண்ணும்போது அந்த மோஷன் கண்ட்ரோல்ஸ் நம்ம வந்து விளையாடி பார்ப்போம் இல்லையா அப்படி திருப்பும் போது அது வர்றது அது இருக்கு. ப்ளஸ் உங்களுக்கு அந்த அல்ட்ரா டச் கண்ட்ரோல் ஸோ நீங்கள் கேம் பிளேவை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி விளையாடுறதுக்கு அந்த விஷயமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி வெயிட் 192 கிராம் இருக்குன்னு நமக்கு தெரியும். 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே தராங்க. மற்றபடி LPDDR4X RAM டைப் UFS 3.1 கான ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுத்திருக்காங்க. 9 5G பேண்ட்ஸ் இருக்கு, Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.2 LE கான சப்போர்ட்டுமே இருக்கு. மத்தபடி IR பிளாஸ்டர் தண்ணினா அது இல்ல. அண்ட் உங்களுக்கு 2 நானோ சிம் போடக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. இப்போ இதோட பிரைசிங் அப்படின்னு வரும்போது 24,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் போன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இனிஷியல் ஆஃபரோட சேர்த்து பார்க்கும்போது 22,000 ரூபாய்க்கு வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிரைசிங்க்கு ஒருவேளை வாங்க முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு லுக்கும் இருக்கு. பிளஸ் IP69 கான ரேட்டிங் இந்த பட்ஜெட்லயுமே வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் மாதிரி தான் வந்து தெரியுது. மற்றபடி ஃபுல் ரிவ்யூ வேணுமா என்ன ஏதுன்றது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். அப்படியே லைட்டு போயிருந்துச்சு.